அண்மை செய்தி. ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் மோசடி வழக்கில் நடிகர் ஆர்.கே. சுரேஷ் அளித்த வங்கி மற்றும் இதர ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணியில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மும்முரமாக இறங்கியிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன தகவல்கள் வெளிவந்திருக்கு? ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் நிறுவனமானது 2438 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த நிறுவனத்தின் முக்கிய உரிமையாளர் துபாயில் பதுங்கியிருந்த ராஜசேகரை துபாய் நாட்டு போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அவரை மீட்டு சென்னை கொண்டு வரும் நடவடிக்கையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டு வராங்க. மேலும் இந்த நிறுவனத்தில் மோசடி வழக்கில் தொடர்புடையதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நடிகரும் பாஜக நிர்வாகியுமான ஆர்.கே. சுரேஷ் தொடர்ச்சியாக துபாயில் தலைமறைவாக இருந்த நிலையில் லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் 2 நாட்களாக விசாரணைக்கு ஆஜராகி அவர் பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பித்து சென்றார். இது தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் இருந்துள்ள நிலையில் நேற்று அவர் தேவைப்படும் பட்சத்தில் ஆஜராகதாக ஆர்.கே. சுரேஷ் தெரிவித்த நிலையில் லுக் அவுட் நோட்டீஸ் நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில ஆர்.கே. சுரேஷ் விசாரணையின் போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் அளித்த வங்கி ஆவணங்கள் மற்றும் சொத்து ஆவணங்களை தற்போது ஆய்வு செய்யும் பணியில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர் அளித்த வங்கி ஆவணங்கள் மற்றும் சொத்து ஆவணங்களை சம்பந்தப்பட்ட வங்கியில் அளித்து இது உண்மையான ஆவணங்களா அல்லது ஏதேனும் போர்ஜரி செய்யப்பட்ட ஆவணங்களா என்பதனை சரி செய்யும் பணியில தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த ஆர்.கே. சுரேஷ் இந்த பணம் கைமாறியதாக 15 கோடி கைமாறியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நிலையில் அந்த வாக்குமூலத்தை அளித்த மற்றொரு மோசடி நபரான ரூசோவிடம் அழைத்து மீண்டும் விசாரணை நடத்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மீண்டும் திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. குறிப்பாக இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக இவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஆர்.கே. சுரேஷுக்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அளித்து விசாரிக்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். இது மட்டுமின்றி ஆர்.கே. சுரேஷ் எங்கேயும் தப்பிச் செல்லக்கூடாது எனவும் உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர்ந்துள்ளனர். மேலும் இந்த ராஜசேகருடன் ஏதேனும் சந்திப்பில் ஈடுபட்டாரா, துபாயில் ஏதேனும் சந்திப்பில் ஈடுபட்டாரா, அவரிடம் ஏதேனும் பணம் தொடர்பான விஷயங்கள் குறித்து பேசியுள்ளாரா என்பது தொடர்பான ஆவணங்களையும் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சேகரிக்கும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.